ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராக்குல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஜெய் நடிப்பில் வெளியே வந்திருக்கிற படம் தான் பேபி அண்ட் பேபி. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம படத்தோட ஹீரோ ஜெய்யும் யோகி பாபுவும் பார்த்திங்க அப்படின்னா ஏர்போர்ட்டில் ரெண்டு பேரும் வெவ்வேறு ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஜெய் பார்த்திங்க அப்படின்னா அவர் ஒரு ஊருக்கும் யோகி பாபு ஒரு ஊருக்கும் போகணும் அப்படின்னு நினைக்கும்போது ரெண்டு பேருக்குமே பார்த்திங்க அப்படின்னா கை குழந்தை இருக்குது. நம்ம யோகி பாபுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண் குழந்தை இருக்குது, நம்ம ஜெய்க்கு ஆண் குழந்தை இருக்குது. ஸோ அந்த இடத்துல எதிர்பாராத விதமாக பார்த்திங்க அப்படின்னா குழந்தை மாறி போயிடுது. ஸோ மாறி போனதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் ஏறினதுக்கப்புறம் தான் தெரிய வருது இந்த மாதிரி குழந்தை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, நம்ம அங்கே போய் இறங்கி அதுக்கப்புறம் நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது சரி, சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்திங்க அப்படின்னா அவங்கவுங்க வீட்டுக்கு போய்ட்றாங்க. ஸோ போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜெயோட அப்பாவாக தான் இருக்கார் நம்ம சத்யராஜ். அவர் பார்த்திங்க அப்படின்னா என் பேரை வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குவார் குழந்தைய. ஸோ நம்ம ஜெய்க்கா, இது நம்ம குழந்தை இல்லை, இது சொல்லப்போனால் இது வந்து ஆம்பளை குழந்தையே இல்லை, இது வந்து பொன் குழந்தை அப்படின்னு சொல்லணும்னு தான் தோணும். பட் ஆனால் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பார். இதே சூழ்நிலை தான் நம்ம யோகி பாபுவும் இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரியான கலட்டாக ஆச்சு அப்படிங்கிறது அந்த படத்தோட மீதி கதை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முழுக்க ஒரு காமெடி என்டர்டெய்னர் அப்படின்னே சொல்லுவேன். இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சுந்தர்சி படங்கள் பார்த்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரியான ஒரு ஜானரில் இந்த ஒரு படம் வந்திருக்கு. ஸோ வேறு லெவலில் எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பர் அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா சூப்பராக எடுத்திருக்காங்க அந்தளவுக்கு. அந்த காமெடி டைமிங்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த படத்தில் நடித்த அத்தனை கேரக்டர்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய காமெடி பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் தான். லைக் கிங்ஸ்லியாக இருக்கட்டும், சிங்கப்புலியாக இருக்கட்டும், ஆனந்த் ராஜா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய காமெடி ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. நம்ம மொட்டை ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எனக்கு என்ன இந்த படத்தோட மைனஸ் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு சில இடங்களில் இந்த காமெடி அப்படிங்கிற விஷயம் வந்து ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ மற்றபடி இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு என்டர்டெய்னர் படம் தான். கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். கண்டிப்பாக தேட்டருக்கு போய் இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.